படுக்க புரட்சி நடக்க போகுதான் படுக்கை புரட்சி. ஆட்கள்லாம் ரெடியா இருக்காங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு. சரி, நான் சொன்னதை மறந்துடாதீங்க. நாடகத்துல முக்கியமான கட்டம் வரும்போது நீங்க ஆரம்பிச்சிருங்க கலாட்டாவை. பத்தி கவலையப்படாதீங்க ஜமா, எங்க பாத்துக்கிறோம். என்கிட்ட நாடகத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நடிக்க போறான். நாடகம் நடக்கிறத பாத்துறேன் நான். மணிப்புரா புது மணிப்புரா, மணிப்புரா புது மணிப்புரா, புத்த புது மணிப்புரா நானேதான். மணிப்புரா புது மணிப்புரா, புத்த புது மணிப்புரா நானேதான். மணிப்புரா புது மணிப்புரா. மேவிடும் அன்பால் தாவிடும் அன்பால் நெஞ்சம், மேவிடும் அன்பால் தாவிடும் அன்பால் நெஞ்சம், பூவிரித்து அழகிது மஞ்சம், பூமானே வாராய் கொஞ்சம், பூவிரித்து அழகிது மஞ்சம், பூமானே வாராய் கொஞ்சம். மணிப்புரா புது மணிப்புரா, புத்த புது மணிப்புரா நானேதான். மணிப்புரா புது மணிப்புரா. ரோஜா கொல்லை முல்லை தோட்டம் எந்தன் முகந்தானே, ரோஜா கொல்லை முல்லை தோட்டம் எந்தன் முகந்தானே, ராஜாவும் மக்கு நான் தான் ராணி, ராஜாவும் மக்கு நான் தான் ராணி, தருவேன் சுகந்தானே. மணிப்புரா புது மணிப்புரா, புத்த புது மணிப்புரா நானேதான். மணிப்புரா புது மணிப்புரா. எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் பிடிக்கவே இல்லை. நாடகம் நடத்துனீங்களே அது. ஓஹோ, நம்ம படுக்க புரட்சி நாடகத்துல கலாட்டா நடந்துச்சு பயப்படுறியா? இதெல்லாம் சகஜம் இல்ல. உங்களுக்கு சகஜமா இருக்கலாம், எனக்கு சங்கடமா இருக்கு. அந்த கலாட்டால கல்லோ கம்போ தலையில பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் ரத்தம் வந்திருக்கும், அவ்வளவுதான். லீலா, இப்ப நம்ம நாடகத்துல எல்லாம் கலாட்டா பண்றாங்களேன்னு பயப்படுறியா? அதுக்கெல்லாம் நான் ஒன்னும் கவலைப்பட மாட்டேன். இந்த உடம்பு எவ்வளவு தியாக தழும்புகளை ஏத்துக்கிட்டு தெரியுமா உனக்கு? இப்படித்தான் கல்லால் அடிப்பான், கம்ப தூக்கி தலையில போடுவான், காட்டாறு குறுக்கிடும். இதெல்லாம் காதல் பாதையில சகஜம். என்னன்னா பாதை? என்னடா இது உபாதை? பாதை பாதை
கலைப்பாதேன்னு சொல்ல வந்தேன். அது குளூர்ல வாயி குரளி அப்படி வந்துருச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, திருமணம் செஞ்சுக்கின்னு. என்ன திருமணமா? இல்ல, தீர்மானம் செஞ்சுக்கின்னு நம்ம நாடகத்துல நடிக்கிறது இல்லன்னு தீர்மானம் செஞ்சுக்கின்னு தீர்மானம் செஞ்சுக்குவோம். ஐயோ ரொம்ப நஞ்சு புட்டிய குளூர்தா. ஐயோ ஃபீவருக்கு வேற அட்டாக் பண்ண போகுது. நான் ஒரு புடவை கொடுக்கறேன், கட்டிக்கிறியா? எங்க இருக்கு புடவை? உனக்கு நாக்க வயித்த கிழிச்சு கூட புடவை எடுப்பனே. ஒரு புடவை நனையாம இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு புடவை தானே கொண்டு வந்தேன். பரவாயில்ல, எனக்கு தலைவாணி இருக்கு. அமைதி அமைதி அமைதி. குழந்தைகள் பெண்கள் நீங்கள் அப்படி ஒன்றோட ஒருத்தர் நசுங்கி கும்பமேள ஆயிரக்கூடாது. அமைதி அமைதி. தாந்தான் தாந்தான். இப்ப மட்டும் வாங்கணுமா நானு? அமைதி. தோழர்களே அமைதி. நண்பர்களே அமைதி. அமைதி 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 அமைதி. அதனால இது கூடாது. இது ரொம்ப தப்பான காரியம். தைரியம். அமைதி அமைதி. இந்த இப்பதான் தைரியத்தை கைவிடப்படாது. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம். லீலா லீலா, குளிர் அடிக்குது இல்ல? உனக்கு குளிருது இல்ல? எனக்கு குளிருது. என்ன பயப்படாத பயப்படாத. இது என்னன்னு தெரியாது உனக்கு? இதுதான் நம்ம இது இல்ல, நம்ம இது எது? அதுதான் வாயில இருக்குது, வெளியே வர மாட்டேங்குது. துப்பிடுங்க. அதான் லவ் மீட்டர். லவ் மீட்டர் காதலை காட்டும் கருவி. அது இது வந்து யாருக்காவது மனசுல களங்கம் இருந்தா வாயில கைய வச்ச உடனே டக்குன்னு கடிச்சுடும். களங்கம் இல்ல சும்மா விட்டுடும். நீ கைய வைய பாக்கலாம். நான் மாட்டேன். அப்ப உனக்கு களங்கம் இருக்கு. களங்கம் இருக்கு. களங்கம் இருக்கு. களங்கம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப களங்கம் இல்ல. அப்ப உனக்கு களங்கம் இல்ல. எனக்கு மட்டும் என்ன? எனக்கு களங்கம் இல்ல. இதோ பாரு, நான் கைய வைக்கிறேன். லீலா லீலா, மீன் பாத்தியா? மீன் எங்க? உன் கண்ணுல. சரி சரி நிறுத்துங்க. உங்க போக்கு எனக்கு புரிஞ்சு போச்சு. ஐ, என் போக்கு புரிஞ்சு போச்சா? உன் போக்குதான் எனக்கு இன்னும் புரியல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. என்னது? ஒண்ணுமில்ல. அன்னைக்கு அந்த சேலை ஜாக்கெட்டு பாக்கெட்ட நீ மறந்து என் காரில வச்சுட்டு போயிட்டியா? நான் அதை எடுத்து உங்ககிட்ட குடுக்கறதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தேனா, வந்து பார்த்தா திடீர்னு சமரசம் வீடு. ஆமா, அங்க இருந்த நாய் கூட என்ன துரத்துன்னு துரத்தி நான் ஓடு ஓடுன்னு ஓடி 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 கடைசியில எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு சமரசம் வீட்டுக்குள்ள போயிட்டீங்களா? உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடாது. அங்க போனது இல்லாம அந்த பாக்கெட்ட அந்த அம்மா ரூம்குள்ளேயே போட்டுட்டு போயிட்டேன். ஆமா ஆமா, அந்த அம்மா கூட கொடுத்தாங்க. ஆமா, நான் கொடுத்ததா கொடுத்துருப்பாங்களே. நான் கொடுத்ததா கொடுத்துருப்பாங்களே. சரி சரி போலாம். குளிரும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆமா ஆமா, குளிர் குறையத்தான் செய்யும். ஏன்னா வார்த்தையில சூடு ஏறுது இல்ல. சரி சரி போலாம். ஆமா, கொஞ்சம் பேசிட்டு போலாம். லீலா, இந்த பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் நடந்துகிட்டீங்கன்னா அப்புறம் நான் வேலைக்கே வர மாட்டேன். எங்க வீட்டுல அனுப்ப மாட்டாங்க. ஐயோ, வேலைக்கு வர மாட்டியா? அப்போ இதோட நிறுத்திட்டேன். நீ போ, இன்னைக்கு இதோட போதும். மொள்ள மொள்ள மொள்ள. பாபுவா? ஏன் பாபுவா இந்த நிலைமை இப்படி ஆகி போச்சு? எதுக்காக அந்த வீட்டு மேல ஏறின? நிறுத்த. வீட்டு மேல ஏறது, சோரேறி குதிக்கிறது, அதெல்லாம் உன்னுடைய பழக்கம். நீ என்ன சொல்ற? என்ன சொல்ற? அன்னைக்கே எங்க வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா உள்ள வந்த. அதுவா? அட நாய். நாயா? பாபு. பாபுவா? நாயா? பாபு. என்ன பாபு? என்ன பாபு? பாபு பாபு மகா யோகிய நீ. பாபு பாபு என்ன? நான் இப்போ உன்னை என்ன சொன்னேன்?
என்னம்மா அது? ஒண்ணு இல்லப்பா, யாரோ 2 பேர் தெருவுல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் சகஜம்தாம்மா. யாராவது போக்கிரி பசங்க குடிக்க தெரியாம குடிச்சிட்டு உருளுவாங்க. இல்லப்பா, நம்ம வீட்டுக்கு நேராவே சண்டை போடுறாங்க. நம்ம வீடு என்ன சப் இன்ஸ்பெக்டர் வீடா? அவங்க பாட்டுக்கு போட்டுக்கிட்டோம். நீயும் அங்கெல்லாம் போற, போய் படுத்து தூங்கு. ஏண்டா, நான் உன்னை வீட்டு மேல ஏற வேணான்னு தானே சொன்னேன். அடி இங்க கடி தம்பி, கடிச்சிட்டு போயிட்டாங்க. தூக்கு, என்ன கொஞ்சம் தூக்கு. கடி கடி, இந்த கை இந்த கை இந்த கை இந்த புடி புடி, தூக்கு தூக்கு. என்னடா நீ ஆம்பளை போய் தூக்குறா. தம்பி தம்பி, ரொம்ப டயர்ட் இருக்கு, கொஞ்சம் தண்ணி கூட. இங்க இரு, கொண்டார. கொஞ்சம் தண்ணி தண்ணி தம்பி. வீட்டுக்குள்ளே வந்துட்டியா? யாரு என்ன? யாரோ ஒரு பாவி பையன் இவரை அடிச்சு போட்டுட்டு போயிட்டான். ரொம்ப கலப்பா இருக்கான், கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேட்டாருப்பா. சரி சரி, சீக்கிரம் தண்ணி கொடுத்து வெளியா இருக்கு. ஏன் பொம்பெல்லாம் விலைக்கு வாங்குற? சரி சரி, உட்காருப்பா. அடி பலம் தானா ஐயா? அடி ஒண்ணும் இல்ல, கடி தான் கொஞ்சம் பலம். கடிச்சு விட்டானா? ஐயோ பாவம், இந்த காலத்துல நாய் கூட பல்ல உபயோகிக்கிறது இல்லை. மனுஷன் தான் ரொம்ப கெட்டு போயிட்டான். ஆமாங்க, இந்த பசங்களுக்கெல்லாம் சோறு கிடைக்கலன்னா மனுஷன் தான் கடிப்பான். இந்தாப்பா தண்ணி. ஐயா, இது என்ன தண்ணியில? பூச்சி பூச்சி. பூச்சியா? என்ன பூச்சப்பா? அது தெரியலையே, முகத்தை காமிக்க மாட்டேங்குதே, ராத்திரி வேலையா இருக்கிறதுனால. அது சரி, பார்த்து சாப்பிடு. பார்த்துதான் நானு. என்னது? கன்றி. அந்த கறிக்கும் போய் மருந்து போட்டுக்க. இங்க பாப்பா, கைக்கு மருந்து போடுறேன். போப்பா, போய் போட்டுக்க. பாம்பு பல்லை விட மனுஷன் பல்லுக்கு தான் விஷம் அதிகம். என்ன பண்ற? முள்ள. ஐயோ முள்ள. தம்பி, சண்டையில எப்படி நாக் அவுட்? யாரு கொடுத்தது? அவன் கொடுத்தான், இதான் வச்சிருக்கானே. ஆமா தம்பி, நீங்க 2 பேரும் தான் இந்த வீட்டுல தனியா இருக்கீங்களா? ஆமா. தனியா இருக்கீங்களா? உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல போல இருக்க. உனக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு எப்படி தெரியும்? அது ஆம்பளை எல்லாம் கழுத்துல தாலியா போட்டுட்டு இருப்பாங்க. நீ பார்த்ததும் கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்க. ஆம்பளை ஏன் தம்பி இவ்வளவு நீளம் வளர்த்திருக்க? இதுவா, இது ஒரு வேண்டுதல். வேண்டுதல். இதுதான் வழி, போயிட்டு வா. இனிமே வெளியே கிளம்பும் போது துணையோட கிளம்பு. அந்த துணையும் உன்ன மாதிரி துணையால கிடைச்சா நல்லா இருக்கும். வணக்கம். மங்களம் டாக்டர் தம்பி.
பெரியவரே, என்னப்பா? நான் போயிட்டு வர்றேன். உங்களோட உதவிக்கும் உங்க பிள்ளையோட உதவிக்கும் ரொம்ப நன்றி. வர்றேன். என்ன புள்ளையா? பொண்ண போய் புள்ளைன்றானே. ஒருவேளை இவனும் என் மாதிரி ஒரு குருடனா இருக்க. முதலாளி என்ன காணாம? ஏன் லீலா, எனக்கு ஆயுஸ் 100 போல இருக்கு. என்ன இது கையில கட்டு? கடி தெரியாதா உங்களுக்கு? நேற்று ராத்திரி நம்ம ஷாருக்கும் பாபுக்கும் டெரிபிள் ஃபைட். ஃபைட்னா ஃபைட், டைகர் ஹோல்டன் ஃபைட். தமிழ்ல சொல்லி தொலையன் சண்டை. பேப்பர்ல ஒண்ணு தேடி வரலையே. சரிதான். இது என்ன உலக மகா யுத்தமா நடந்து போச்சு பத்திரிகையில வர்றதுக்கு? இந்த மாதிரி சமாச்சாரம் எல்லாம் போடுறது கூட பத்திரிகை இருக்கு சார். இப்ப வேணா நான் போய் நீட் கொடுத்துட்டு வரட்டுமா? எப்பா கொஞ்சம் சும்மா இரு. அந்த மாதிரி விளம்பரம் நமக்கு தேவையில்லை. ஆமா, பாபு ஏன் உங்ககிட்ட அனாவசியமா சண்டைக்கு வந்தான்? என்ன இப்படி கேக்குற? கடிக்க போற நாயி நான் கடிக்க போறேன்பான்னு சொல்லிட்டா கடிக்குது. ஊர்ல உலகத்துல நடக்கிற சண்டை சச்சரவெல்லாம் காரண காரியத்தோடவா நடக்குது? அத மாதிரி ஏதோ அனாவசியமா சண்டைக்கு வந்தா சமத்தியா வாங்கிட்டு போனான். நீங்களும் அடிச்சுங்க. நான் அடிப்பனா? நான் அடிச்சா தாங்குவானா? உடஞ்சிட மாட்டான். என்னை காப்பாத்துறதுக்காக ஒரு பையன் ஓடி வந்தான். அடிச்சாம் பாரு, அடி நாடி. உங்க வீட்டடி எங்க வீட்டடி இல்ல, அப்படி அடி. அப்பா பெரிய பைலாம் போல இருக்கு அவரு. பையன் சின்ன பையன். ஆனா அந்த பையனை பார்த்தா பொம்பளைன்னு தான் சொல்லணும். என்னது? அவ்வளவு இழகிய மனசு, அவ்வளவு இழகிய மனசு. பாவம், அந்த பையனுக்கு ஒரு வயசான குருட்டு தகப்பனார். குடும்ப பொறுப்பு பூரா அந்த பையன் தலைமையிலதான் போல இருக்கு. நல்ல வேலை, கடைசி காலத்துல இந்த குருட்டு கிழவனுக்கு ஓரசிய ஒரு ஆம்பளை பையனாவது பிறந்தானே, அதுவும் பொண்ணா பிறக்கானு. ஏண்டா பொம்பளையா பிறந்தா என்ன? பெண்கள்லயே பெரிய பெரிய ராணி எல்லாம் இல்ல இல்ல லீலா? ஆமா, ஜான்சி ராணி, அந்த ராணி, இந்த ராணி. கரண், இங்க வா. 4 ரேடியோ வேணும்னு ஆர்டர் வந்தது. எல்லாம் கொண்டு போய் கொடுத்தாச்சா? ஆஹா, ரேடியோன்னு சொன்னோன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த பையன் செஞ்ச உபகாரத்துக்காக அவனுக்கு ஒரு ரேடியோ பிரசன்ட் பண்றான்னு ஐடியா பண்ணிருக்கேன். கொடுக்க வேண்டியது. என்ன லீலா, டைம் ஆச்சு, புறப்பட்டியா? ஆமா. போயிட்டு வரட்டும். யாரது? ராணியா? ஆமா. நாடகத்திலே நடிக்க மாட்டேன்னு என்கிட்ட சொன்ன இல்ல நீ? அது வந்து நான் உங்ககிட்ட சரி சரி, நான் வாங்கி கொடுத்த பிரசன்டேஷன்ல இப்பவே திருப்பி கொடு. ஐயோ, அதெல்லாம் நான் உபயோகப்படுத்திட்டேனே. எவ்வளவு விலைன்னு சொல்லுங்க, வாங்கின விலை அப்படியே திருப்பி கொடுத்துறேன். வாங்கின விலையா? இத உங்ககிட்ட நான் அவசியம் சொல்லணுமா? நான் வாங்குவேன் இல்ல திருடுவேன், அதை பத்தி உனக்கு என்ன? கிண்டலா பண்ற? உங்ககிட்ட பணம் வாங்க நான் பிச்சைக்காரனா? மரியாதை நான் வாங்கி கொடுத்த சேலை ரவிக்கு எல்லாம் திருப்பி கொடு. பழைய துணியா இருந்தாலும் பரவாயில்ல, கொடு. பிச்சைக்காரன் இல்லைங்கிறீங்க, ஆனா பெரிய குடுகுடுப்புக்காரனா இருப்பீங்க போல இருக்கு. இந்த கேலி கிண்டல்லாம் ஒரு லவர் ராஜா இருக்கிறானே அவங்கிட்ட வச்சுக்க. என்னுடைய பிரசன்டேஷனுக்கு பதிலா இப்ப இந்த வலையில திருப்பி கொடு. கொடு. கொடுனா? இந்த தோட்டம் எதுக்காக கட்டி போட்டுக்க? டேய், சமாசம் வீட்டுல இப்படி ஒண்ணு நடக்கூடாதா? போ போ. இது வந்து நீ நாளைக்கு போன மச்சான், ஏன்டா திரும்பி வந்த? ஓடு. ஆமா, நீ இந்த நாடகத்துல பேச இங்க வந்த? ஆமாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன். மண்ணாங்கட்டி, நீ அந்த பையனோட பேச்சுக்கிட்ட நான் பார்த்தேன். ஐயோ, நான் ஒண்ணும் செய்யலைங்க. அவர்தான் என்கிட்ட தகாத முறையில நடந்துகிட்டாரு. இத பாருங்க என் கைய. ஐயோ, ஆஹா, இப்படி நடக்குதா? அயோக்கியத்தனத்துக்கு ஒரு அளவெல்லாம் ஆயிப்போச்சு. நான் ஒண்ணு பைத்தியக்காரி இல்ல, ஒண்ணு சும்மா விட போறதில்ல. ஏமா மின்னல் கொடி, மாயப்படி தூரியா மாயப்படி. அந்த பொண்ண பேசி பிரயோஜனம் இல்ல, அவனை கேளு. அவனை கேட்க வேண்டியதான். ஏண்டா, நீ என் கூட பிறந்த தம்பியாடா? இப்படி எல்லாம் நடக்குதே பாத்துக்கிட்டு இருக்கியடா? என்ன கதை? என்ன காவா? தினம் தினம் அவ இங்க வர்றதும், இந்த நந்தவனத்துல ஓடி ஆடி விளையாடுறதும். ஐயோ கர்மம் கர்மம், என் தலையில எடுத்து இந்த கலெக்ட் வயசுல. என்ன அவனை போய் கிளவைங்கிற? அவன ஒண்ணு சொல்லையா? அவன ஒண்ணு சொல்ல இல்ல, வேற ஒருத்தர் கிளவை, வேற ஒருத்தருங்க இல்லையே. உண்மைதாயா? என்ன என்ன
ஆனா செய்கையில ஒண்ணும் கழட்டுத்தனம் இல்ல. டப்ல, என் புருஷனா கிடைச்சா உனக்கு ஓடி பிடிச்சு விளையாடுறதுக்கு என்னம்மா இது? நீங்க பாட்டுக்கு ஏதேதோ பேசிட்டு போறீங்களே. ஏய், ஓடி வெளியில. இன்னொரு முறை இந்த காம்பவுண்டுக்குள்ள கால் எடுத்து பச்சை காலை உடைச்சிடுங்க. காம்பவுண்ட்ல எனக்கும் பாதி பங்கு உண்டு. நீ பாதி வரலாம். நீ உனக்கு இவ்வளவு தூரத்துக்கு ஆயிப்போச்சா? இவங்கள சும்மா விடக்கூடாது. ஆமா பாபு, ஜக்கோ, இவங்கள ஃபாலோ பண்ணு. இப்பவே ஃபாலோ பண்றேன். அப்ப கொஞ்சம் பணம் வேணும். நான் தர்றேன். சார், என்ன இங்க நிக்கிறீங்க? சும்மா நான் ஒரு பெரிய துப்பு கண்டுபிடிச்சுட்டு இருக்கேன். நம்ம எலக்ட்ரிக் கடை என்ன ஆச்சு? இது சும்மா டெம்பரரி துப்புடா. அதான பார்த்தேன். எங்க பர்மனண்டா துப்பு போறீங்களாங்கன்னு நினைச்சேன். கரண்ட் நம்ம லீலா இல்ல, லீலா. ஆமா, அவளோட சொந்த வீடு இதுதான். இதுவா? ஆமா ஐயா, அவளை பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்ம நினைச்சுக்கணுங்கிறதுக்காக தினம் நம்ம சமரசம் இருக்கார, சமரசம். வேற எந்த ரசம்? சமரசம்டா. அவர் வீட்டுல இறங்கிக்கிறான். நம்ம காரை எடுத்துக்கிட்டு போனோம்னே நேரா இந்த வீட்டுக்கு வந்துடுறான். இப்பதான் அவளை அங்க இறக்கி விட்டுட்டு வந்திருக்கேன். இங்கதான் வரணும், பாக்கலாம்னு நின்னுகிட்டு இருக்கு. சார், அத பாருங்க. ஆமா, என்னடா இது வம்பு? சமரசம் கூட வர்றாரு. ஆமா, சரி சரி, வா வா. இதுதான் என் வீடு. இதான் இந்த தெருவில குடியிருக்க நீ? ஆமா. போச்சுடா, நீ பெரிய போக்கிரி கீக்கிரி இருக்கிற இடமாச்சே. நீ வேற தனியா இருக்கிற. ரொம்ப அஜாடி பேக உள்ள இடம். ஜாக்கிரதையா நடந்துக்கோ. வா வா. இந்த லீலாவோட செய்கையை பார்த்தா நானும் ரொம்ப நாளா நோட் பண்ணிட்டு வர்றேன். எல்லாம் வினோதமா தான் இருக்கு. சார், நான் சொல்றேன், இந்த லீலா வினோதத்தை கண்டுபிடிக்காம விடவே படாது. கரெக்ட். இப்ப சமரசம் இங்க வந்துட்டாருல்ல, ஆமா, அவர் வீட்டுல சாந்தம்மா தனியா தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டா எல்லா விஷயமும் வெளிச்சமாயிடும். இவர்தான் எங்க கடை முதலாளி. என்ன கடை? வாங்க உட்காருங்க. நான் உட்கார்ந்துட்டேன், நீங்க உட்காருங்க. உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. எனக்கும் தான். நீங்க நினைச்சா பார்க்கலாம், என்னால முடியாது. தெரியும் எனக்கு. பிள்ளை சொல்லிச்சுது உங்களுக்கு வயசாயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா, வயசாயிட்டாலே கண்ணு தெரியாது, மூளை வெளியிலும் போக முடியல. வெளியே. சரி சரி. உங்க பேரு? என் பேரு சமரசம்னு சொல்லுவாங்க. சமரசம். ஆமா. உங்க பேரு? ஞானக்கண்ணுங்க. ஞானக்கண். அடா 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 அடா. அது இப்ப வச்ச பேரா இல்ல பெரியவங்க வச்சதுங்க. நல்ல காரணத்தோட தான் வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஏதோ உங்க புண்ணியத்துல எங்க குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நான் அப்படி ஒண்ணும் பெரிய காரியம் செஞ்சிருந்தீங்களே. அப்படி சொல்லக்கூடாதுங்க. ஏதோ உங்க வீட்டு வாசலுக்கு வந்த பொண்ணு இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டீங்களே, அதை சொல்லுங்க. இது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓஹோ, நீங்க தான் ஞானக்கண்ணாச்சே. வேலை கிடைக்கிறதே கஷ்டம் இந்த காலத்துல. அதுல நீங்க கொடுக்குற சம்பளம் 200 ஆச்சு. ஆமா. நானும் கேட்கணும்னு இருந்தேன். என்ன? ராத்திரி டியூட்டி வேறையாங்க? அது என்னங்க ராத்திரி டியூட்டி? அது ராத்திரி இந்த அந்த இது அது இது அதான் கொஞ்சம் கொஞ்சம் மாட்டிக்கிட்டனே. என்னங்க? பல்லுல நான் சீவல் போட்டிருந்தேன், அது வந்து மாட்டிக்கிச்சுங்க. வந்துட்டேன். சொல்லுங்க. சொல்றேன். அதான்ப்பா, டைப்பிங், பார்சல் பேக்கிங். டைப்பு கீப்பு பார்சல் கீர்சல் அப்படிதான். தம்பி, இந்த தாசி அண்ணமா வேஷம் போட்டாளே, அவ யாரு? அத பத்தி சந்தேகப்பட்டு தான் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கு சந்தேகம் தானா? அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே. நம்ம சமரசம் அவர்களுக்கும் அந்த பெண்ணுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டு உண்டுங்களா? உண்டு உண்டு உண்டு. அதையே இப்படி பயந்துகிட்டு ஒளிமறைவா கேக்குறீங்க? இல்ல, முதல்ல அந்த பெண்ணுக்கும் உங்க வீட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்காதுன்னு நினைச்சேன். இப்ப பார்க்கும்போது அந்த பெண்ணும் நம்ம சமரசம் அவர்களும் அந்த பெண்ணு வீட்டுக்குள்ள சேர்ந்தாப்புல போறத நான் பார்த்தேன். போனாங்களா? ஆமா சேர்ந்தாப்புல போனாங்களா? ஆமா, பார்த்துட்டு தான் வர்றேன். உங்க கண்டாலே பாத்தீங்களா தம்பி? ஆமாமா. தம்பி, நான் சொல்றேனேன்னு நீங்க வருத்தப்பட்டுக்காதீங்க. ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றாரு. இவர் இப்படி எல்லாம் நடக்கலாமா? இவரை நான் எவ்வளவோ நம்பி இருந்தேன்.
தம்பி, நீங்க தான் எனக்கு கூட பிறந்த பொறப்பு மாதிரி. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, அவரை எப்படியாவது திருத்திடுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அதுதான் தம்பி, இந்த நாடகக்காரியோட சேர்ந்துகிட்டு இந்த வயசுல இப்படி எல்லாம் சுத்தலாங்களா? ஐயோ, நீங்க அப்படி சந்தேகப்பட்டுட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு நினைக்காதீங்கம்மா. நான் தான் கண்ணாலேயே பாக்குறேனே தம்பி, அவ தினம் தானே தோட்டத்துக்கு வந்து போறாளே. கண்ணால் கண்டதும் போய், காதார் கேட்டதும் போய், தீர விசாரிப்பதே மெய்மா. ஒன்ஸ் மோர். சார் சார் வணக்கம் சார். வணக்கம். ஒன்ஸ் மோர். என்ன சார், உங்களுக்கு தெரியாதா சார்? எனக்கு தெரியும், இன்னொருத்தருக்கு தெரிய வேண்டி இருக்கு. வேணாம் சார். சொல்லுடா. சரி சார். கண்ணார் கண்டதும் போய், காதார் கேட்டதும் போய், தீர விசாரிப்பதே மெய் சார். சபாஷ், சபாஷ், சபாஷ். கண்ணால கண்டதெல்லாம் மெய்தான், ஒண்ணும் பொய் இல்ல. நீங்க வாங்க, நம்ம பேசுவோம். அம்மா, நான் வர்றேம்மா. சார் வர்றேன் சார். பொய் சொல்வதால் தீமை இல்லை என்பார்கள். நான் சொன்ன பொய்களால் சமரசம் வீட்டிலே குழப்பம், ராஜாவுக்கு சந்தேகம், எனக்கும் சங்கடம். இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிந்துவிட்டால் நான் குருடன் என்றுதானே அம்மா என்னை இப்படியெல்லாம் ஏமாற்றி இருக்கிறார் என்று கேட்டு என் இதயத்தை கோடரியால் பிளந்து விடுவாரே. ராணி, நீ சரியானபடி சிக்கிக் கொண்டாய். லீலா லாலி அது போலி, லீலா லாலி அது போலி, அது போலி. கண்ணற்ற தகப்பனுக்கு பெண்ணாக பிறந்தவளே, எண்ணற்ற பொய் சொல்லி என்னை ஏமாற்றிய என் தங்கமே, எண்ணற்ற பொய் சொல்லி என்னையே மாற்றிய என் தங்கமே. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு போகுமோ மியா மியா. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு போகுமோ மியா மியா. வானை நோக்கி திரையை போட்டால் வட்ட நிலாவும் மறைந்து போகுமோ மியா மியா. வானை நோக்கி திரையை போட்டால் வட்ட நிலாவும் மறைந்து போகுமோ. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு போகுமோ மியா மியா. கெட்டிக்காரன் பொய்யும் புரட்டும் 8 நாளைக்கு, கெட்டிக்காரன் பொய்யும் புரட்டும் 8 நாளைக்கு. இந்த கட்டி கரும்பின் பொய்யும் புரட்டும் எத்தனை நாளைக்கு. இந்த கட்டி கரும்பின் பொய்யும் புரட்டும் எத்தனை நாளைக்கு. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு போகுமோ மியா மியா. நான் ஒண்ணு பொய் சொல்ல, எல்லாம் உண்மைதான். அப்படியா? சொன்னதெல்லாம் உண்மைதானா? ஆமா. அம்மா, ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு அடுத்த வீட்டு பெண்ணே, ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு அடுத்த வீட்டு பெண்ணே, அநியாயமாய் உண்மை சொல்வதிலே உனக்கு அவனியிலே நிகர் யாரு கண்ணே, நிகர் யாரு கண்ணே. ராஜா, ராணி, சீட்டுக்கட்டு ராணி போலே சிக்கிவிட்டாய் பெண்மையிலே, சீட்டுக்கட்டு ராணி போலே சிக்கிவிட்டாய் பெண்மையிலே. பாட்டமே இல்லாமலே வாழலாம் பூங்குயிலே, பாட்டமே இல்லாமலே வாழலாம் பூங்குயிலே. ராவராணி உனக்கு என்ன வேணும்னு கேளு, ராவராணி உனக்கு என்ன வேணும்னு கேளு. ஆட்டின் ராணி போலே ஆடு, டைமண்ட் ராணி போல பாடு, ஆட்டின் ராணி போலே ஆடு, டைமண்ட் ராணி போல பாடு. அட இஸ்பட் ராணி, ஏன் இந்த சோகமோ என் மேல் என்ன கோபமோ, ஏன் இந்த சோகமோ என் மேல் என்ன கோபமோ. உண்மை சொன்ன பாவமோ உன் மனதில் என்ன தாபமோ, உண்மை சொன்ன பாவமோ உன் மனதில் என்ன தாபமோ. ஐ, பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு போகுமோ மியா மியா. வானை நோக்கி திரையை போட்டால் வட்ட நிலாவும் மறைந்து போகுமோ மியா மியா. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு போகுமோ மியா மியா. பூலோகம் எனக்கு ஒண்ணும் இருண்டு போகல. முதல்ல ஒரு புது பொண்ணை பார்த்தோன்னே உங்களுக்கு தான் இருண்டு போச்சு. சரிதான் சரிதான்.
பெரிய பணக்கார விட்டு பொண்ணு இல்ல, இதுவும் பேசுவேன் இன்னும் பேசுவேன். யார் உங்ககிட்ட அப்படி சொன்னா? பத்திரிகையை படிச்சுட்டு நீங்களா சொன்னீங்க. என்ன எங்க உண்மையை சொல்ல விட்டீங்க? சரி, நானும் அப்படித்தான் இருக்கட்டுமேன்னு ஒத்துக்கிட்டேன். நீங்களே சொல்லுங்க, நான் ஏழை விட்டு பொண்ணுன்னு சொல்லியிருந்தா எனக்கு இந்த டைப்ஸ்ட் வேலை கிடைச்சிருக்குமா? அது சரி ராணி. இருந்தாலும் நீ இப்படி பொய் சொல்லி இருக்க கூடாது. உங்களுக்கு என்ன? என் நிலைமை, என் கஷ்டம், நான் சிந்திய கண்ணீர், அத பத்தி எல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும்? திருட்டும் புரட்டும் நிறைந்த உலகத்துல ஒரு குருட்டு தகப்பனாரோடு வாழும் அவனுக்கு எவ்வளவு துயரங்கள் தெரியுமா? அப்பப்பா, அந்த சமரசம் வீடு, அங்க ஒரு பாவி பாபு, இன்னொரு காளி சாந்தம். போதும் 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 போதும். ஒவ்வொருத்தரையா திட்டி கடைசியில என்னையே திட்ட ஆரம்பிச்சிடாது. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். இந்த பொல்லாத உலகத்துல நேர்மையா நடக்கிற ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு ஆபத்து இருக்கு தெரியுமா? அடுக்கடுக்காய் படையெடுத்து வரும் இடையூறுகளை எதிர்ப்பதற்கு பொய் ஒரு ஆயுதமாக இருந்தால் அதை உபயோகிப்பது குற்றமா என்ன? குற்றம்னு நான் சொல்ல வரல. நல்ல காரியத்துக்கு பொய் சொல்றது தப்பு இல்லதான். இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லி இருக்க கூடாது பார், அதான பாயிண்ட். ஆமா ஆமா, நீங்க முதலாளி இல்ல. ஐயோ, நீ என்னம்மா நீ டேஞ்சர் பண்ற? அதெல்லாம் முதலாளி ஒண்ணும் இல்ல, வெறும் ராஜா தான். ஏன் உங்ககிட்ட சொன்னா என்ன? என்னன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்ல போறேன்? காதலன் கிட்ட பொய் சொல்லாமான்னு கேக்குறேன். அது இருக்கட்டும் ராணி, 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை செஞ்சு வைன்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க. நீ இதுவரைக்கும் சுமார் 1000 பொய்யுக்கு மேலேயே சொல்லி இருப்ப. அதனால என்ன இப்ப? அதனால ஒண்ணும் இல்ல. நான் என்னத்த சொல்றது, நீ இதுவரைக்கும் லீலா ராணின்னு இருந்த. இனிமே ராஜா ராணி ஆயிடலாமேன்னு தான் சொன்னவன். ராணி ஏமா அப்படி கவலையா இருக்கீங்க? காப்பியாவது சாப்பிடுங்கம்மா. அட நீ போப்பா நீ. முருகா, இப்படி வா, இப்படி உட்காரு. அந்த பொண்ணு விஷயம் சொன்னியே, ஓ, அது ரொம்ப மிஞ்சி போச்சே. இப்ப கல்யாணத்துக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. கல்யாணமா? 2வது கல்யாணமா? இல்லைங்க, அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலீங்களே. எவனுக்குடா? நம்ம சங்கரம் பயலுக்கு. சங்கரம் பயலுக்கா? நல்ல ஆளப்பா நீ. இவ்வளவு நாள் அவனை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கியா? ஆமாங்க, நான் வேற யார பத்தி சொல்றேன்? ஆமா, அந்த பொண்ணு சொன்னியே, அது நம்ம வேலைக்காரன் பொண்ணுங்க. இங்க இருக்கால வேலைக்காரன். ஐயா பொண்ணோட சுத்துறாருன்னு சொன்னியடா. நான் அவனதானுங்க இந்த பய செய்யற தப்ப நினைச்சுக்கிட்டு அவனை ஐயா கூட வர்றாங்களே. என்னங்க விசாரணை நடக்குது? இங்க விசாரம் தான் இருக்கு, நைய இல்ல. சரி, நீ போய் சமையல கவனி. சமையல் ஆயிடுச்சா? ஆயிடுச்சா? அப்போ கொஞ்சம் போட்டு தின்னு. நான் உன் பேர்ல உள்ள சந்தேகத்தை வாபஸ் வாங்கிட்டேன். நீ அதே மாதிரி செய்ய வேண்டியதானே? என்னது? பாரு, ராஜாவும் நல்லவன், நீயும் நல்லவா. அதே மாதிரி என்னையும் நல்லவேன்னு. ராஜாவும் நல்லவர்ல, நானும் நல்லவர்ல. என்ன முன்னால நினைச்சீங்க பாருங்க, அதே மாதிரிதான் நான். இந்த பாரு, நான் என்னமோ தப்பா நடக்கிறதாக நினைச்சுக்கிட்டு நீ தப்பா நடக்கிற மாதிரி ஆயிட்டு பண்ற. அந்த பொண்ணு இருக்க, அழகான பொண்ணு, கவர்ச்சியானவ, பருவமங்க. அத சொல்லல. இந்த அவ ரொம்ப ஏழை, ஆனா புத்தாலி. புத்தாலி இல்லைன்னா வயசான ஆளை கவர் பண்ண முடியுமா? இது சரிப்பட்டு வராது. எங்கேயும் ஆறு குளம் பார்க்க வேண்டியதான். ஏன் அவளோட நீச்சல் விளையாட்டு நடத்தவா? ஜலக்கிரீட. அக்கா. என்னடா தம்பி? அக்கா, அனாவசியமா எனக்கு அந்த ராஜாவுக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டதுனால ஊரு பூரா எனக்கு ஒரே கெட்ட பேர் இருக்கா. அதுக்கு என்ன இப்போ? எப்படியாவது மறுபடியும் அந்த ராஜா கூட சேர்ந்து நாடகத்துல நடிச்சு எனக்கு இருக்கிற கெட்ட பேரெல்லாம் போக்கணும்க்கா. அதுக்கு ராஜா சம்மதிக்கணுமே. யார்தான் சம்மதிப்பா? ராஜா மனசு நோக்கும்படியா என்னென்ன அக்கிரமம் பண்ணிருக்கான் இவன். அதனால இவனே சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன் சேர்த்துக்க மாட்டாங்க? ராஜா நான் என்ன சொன்னாலும் கேட்பார். தம்பி நீ வாடா, நான் சேர்த்து.
இந்த வீண் ஜம்பா அடிச்சு அங்க போய் அவமானப்படாத, அவ்வளவுதான். தம்பி, உன்னி அந்த கம்பெனில சேர்த்து அந்த புண்ணி அந்த கம்பெனில இருந்து விலக்கல என் பேர் சாந்தம். ஐயோ ஐயோ ஐயோ, பொண்ணு பாவம் பாவம். தவிக்கிறத பாரு. போயா போடா தம்பி. வரேன். ஏன் தம்பி, புது நாடகம் என்ன நடத்த போறீங்க? சாக்ரட்டிஸ். ஏங்க அதுல ஏதாவது வேஷம் இருக்குமா? அதுல உங்களுக்குன்னு வேஷம் இல்லைங்க. எனக்கு இல்ல தம்பி, நீங்க ஒண்ணு. எனக்கு என்ன பைத்தியமா வேஷம் போட? அப்படின்னா வேஷம் போடுறவங்க எல்லாம் பைத்தியங்களா? அடடே, அது இல்லப்பா, நம்மளாட்ட நாடக பைத்தியம் எத்தனை பேர் இருக்காங்க. அதுதான் தம்பி, நம்ம பாபு இருக்கான்ல, அவன் உங்களோட சேர்ந்து நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். பாபுவா? வந்திருக்கான் தம்பி, உங்களை பார்க்க வைக்கப்பட்டுக்கிட்டு வாசல்லே நிக்கிறான். அப்படியா? பாபு தம்பி வாயா. வா பாபு. சௌக்கியமா? சௌக்கியம்தான். தம்பி, நான் சொல்றத கேளுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுல இருக்கிறத விட்டுட்டு 2 பேரும் சேர்ந்தே நடத்துங்க நாடகங்கள். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாம் நான் எப்போ மறந்துட்டேன். நீங்க சொல்லும் போது அப்புறம் என்ன ராஜா, ஏதோ காலம் ஒண்ணும் சரியில்லை, அதனால உங்ககிட்ட நான் வீணா தகராறு பண்ணிக்கிட்டேன். மன்னிச்சுக்க ராஜா. பரவாயில்ல, எல்லாம் சனீஸ்வரம் படுத்தின பாடு. இப்பதான் 9ஆம் இடத்து ராஜா கிட்ட வந்தாச்சு, எல்லாம் சரியா போயிடும். தம்பி, ஒரு விஷயம், அந்த புது பொண்ணு இருக்கே, அது உங்க நாடகத்துல வேஷம் போடுதா? இல்லைங்க, அது சின்ன வேஷம், யாரு வேணாலும் போடலாம். அப்படின்னா நம்ம கீதாவையே போட்டுடலாமே. ஓ, அதனால என்ன, போட்டா போச்சு. கல்லு யாரு? ஆஹா, நீயா? இப்படி வாமா கொஞ்சம். எம்மா வாங்க, வாண்ணா வந்துரு. வா. என்ன விளையாட்டு? சரிதான், இந்த விளையாட்டு தான் வீட்டுல எஃபெக்ட் பண்ணிருக்குது. ஐயோ, நீங்கன்னு தெரியாம. நல்ல பொம்பளை தான் நீ. அவன் என்னடா அங்க கல்ல போடுறான், நீ என்னடா இங்க கல்ல போடுற, இது என்னது? அவரா? அவர் எங்க கல்லு போடுறாரு? ஒரு பொதுக்கூட்டத்துல கொஞ்சம் வளவளான்னு பேசினேன், அதுக்கு கல்ல தூக்கி போட்டான். அது இருக்கட்டும், இப்போ யாருன்னு நினைச்சு என் மேல கல் என்ன அபிநயம் கேட்டது? யாருன்னு நினைச்சு என் மேல கல்ல போட்டேன். வாங்க சார். ஏ மிஸ்டர், இப்படி வாங்க. சார், என்ன சார்? குட் ஈவினிங் சார். சார், ஏது இப்படி? அது நம்ம இது இல்ல சார், நம்ம இது காத்து காத்து அது வாங்கலான்னு வந்த. காத்து இருக்கு, வாங்கலான்னு வந்த. நீங்க எங்க சார் வந்தீங்க? நான் கவலைப்பட வந்தேங்க. படுங்க சார், கவலைப்படுங்க சார். இனி கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் விஷயம் இல்ல, எல்லா விஷயமெல்லாம் நல்லா புரிஞ்சு போச்சு. ஏமா கல்ல இவர் மேலதானே போட்ட, நீங்க காத்து வாங்கிருக்கு இல்லையா? எஸ் சார். நோ சார். எந்த தென்றல் காத்து? என்ன வளர்ற? எஸ் சார் நோ சார். தம்பி, எல்லாம் புரிஞ்சு போச்சு. புரிஞ்சு போச்சா சார்? ஆமா, நல்லா புரிஞ்சு போச்சா சார்? அப்ப நழுவிடுங்க சார். நைஸா நழுவிடுங்க சார். ஆமா சார். அப்படியா? இது நைஸா நழுவுற விஷயம் இல்ல, நல்லா சொல்லி போடுறேன். நீங்க 2 பேரும் காதலிச்சாச்சு, ரொம்ப நாள் கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது. சரி, காதலுக்கும் கல்யாணத்துக்கும் ஊட கேப் இருக்கப்படாது. இப்போ சரியா? இப்போ இன்னொன்னு, ராணிக்கு நான் தான் இனிமேல கார்டியனா இருக்க போறேன். அப்படியா சார்? சரியா? என்னது? அட வந்துட்டியா? நேர பாத்துக்கோ. இப்போ உன் சந்தேகம் தொலைஞ்சுதா? ஓஹோ, இப்படியா விஷயம்? நானு வேண்டாம், நீ பேச ஆரம்பிக்காத, பிரசங்கம் வேண்டாம், கல்லு. சரி, இனிமேலையாவது நம்ம சந்தோஷமா இருப்போம். வா பத்மா. சரி சார். சார், இந்த துண்டு. ஆமா சார், அது மறந்துட்டீங்க. ஆமா ஆமா. ராணி, அன்னைக்கு நான் சொன்னேன்ல, ஒரு பையன் எனக்கு சமயத்துல ஹெல்ப் பண்ணா அவனுக்கு ஒரு ரேடியோ பிரசன்ட் பண்ணணும்னு. இந்தா வாங்கிக்கடா தம்பி, வச்சுக்கோ, வீட்டுல போய் கேட்டுக்கோ. என்ன தம்பி? சரிக்கா. திருமணமாகாத பெண்ணே, திருமணமாகாத பெண்ணே, உன்னிலை தன்னை தீர்மானம் செய்திடு கண்ணே. திருமணமாகாத பெண்ணே, உன்னிலை தன்னை
தீர்மானம் செய்திடு கண்ணே திருமணமாகாத பெண்ணே. பொய்மொழி பேசி பலர் பெண் கொள்ள வந்திடுவார். பொய்மொழி பேசி பலர் பெண் கொள்ள வந்திடுவார். நல்ல விலை பேசுவார் நானும் சுமந்து பெற்றோர்கள். நல்ல விலை பேசுவார் நானும் சுமந்து பெற்றோர்கள். திருமணமாகாத பெண்ணே உன்னிலை தன்னை தீர்மானம் செய்திடு கண்ணே திருமணமாகாத பெண்ணே. கல்யாண தரகருக்கு அஞ்சிட வேண்டாம் திருமணமாகாத பெண்ணே உன்னிலை தன்னை தீர்மானம் செய்திடு கண்ணே திருமணமாகாத பெண்ணே. எப்படிப்பா பாட்டு? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கு. கல்யாணம் ஆகாத பெண்ணுக்கு தேவையான உபதேசம் இல்லையாப்பா? ஆனா எனக்கு ஒண்ணும் இந்த உபதேசம் எல்லாம் தேவையில்லை. ஏம்மா? அருமையான அப்பா நீங்க இருக்கும்போது என் இஷ்டத்துக்கு விரோதமா என்னப்பா நடக்க போகுது? அப்பா ஆர்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா? வேண்டாமா. ஓவன் சாத்துக்குடி பிழிஞ்சு தட்டுமாப்பா? எனக்கு வேண்டாமா. ஏப்பா அந்த கோட்டு தச்ச எவ்வளவு நாள் ஆச்சு, ஏன் அதை போட்டுக்க மாட்டேங்கிறீங்க? குளிர் அடிச்சாதானே போட்டுக்கணும், இப்ப எதுக்கம்மா? இல்லப்பா நீங்க இப்பதான் அதை போட்டுக்கணும். ஏந்திரிங்கப்பா, இந்தாங்க போடுங்க. இந்த கை ஆஹா, இப்பதான் எங்க அப்பா ஜோரா இருக்காரு. எது ராணி, நீ என்ன உற்சாகப்படுத்துறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இல்ல இருக்கு. என்னப்பா? ஒண்ணும் இல்ல, நீ சிரிச்சா இருக்கும் போது ஏதாவது டிராமா சினிமாவுக்கு போகணும்னா இப்படித்தான் என்கிட்ட வந்து ஒரே குஷியா இருப்பேன். அது மாதிரி இப்ப ஏதாவது. போங்கப்பா. கோச்சிக்காதேம்மா. நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சது கூட கேட்க போறது இல்ல. என்னம்மா அது? கேளு. சும்மா கேளம்மா, என்ன வேணும்? அப்பா ஏன்பா இப்போ ரேடியோவுல பாட்டு கேட்டோமே, அது மாதிரி பெண்களே அவங்க வாழ்க்கையை நிச்சயப்படுத்திக்கிறது நல்லது தானே? ஆமா, அதுக்கு என்ன? உங்க மகளும் அப்படி நிச்சயப்படுத்திக்கிட்டா கோபிக்க மாட்டீங்களே? என்னம்மா சொன்ன? ஒண்ணுமில்ல, நீங்க கண் தெரியாத காலத்துல வரன் தேட கஷ்டப்படணுமேன்னு நானே ஒரு நல்ல வரனை. என்ன? அட கடவுளே, இது விளையாடி விட்டதா? ராணி, கடைசியில் நீ மோசம் போய் விட்டாயா? இல்லையப்பா, மோசம் போகவில்லை. என் உள்ளத்தில் குடியிருப்பவர் உங்களுக்கு பிடித்தமான உத்தமர். ஏமாந்து விட்டேன், நான் ஏமாந்து போய்விட்டேன். நான் எதிர்பார்க்காத பழி வந்து சேர்ந்து விட்டேன். அப்பா, நீங்கள் நினைப்பது போல் ஒன்றுமில்லை. நேர்மையின் திரு உருவம் அவர். யார் அவர்? என் கடை முதலாளி. அவரா? அன்றைக்கு சன்மார்க்க செயல்றாக பேசினாரே அவரா? அந்த பெரிய மனிதன் பேருதான் சமரசமா? என்னை மன்னித்து விடுங்கள், அவர் இல்லை. உங்களிடம் நான் இதுவரை ஒளித்து வைத்த குற்றத்தை பொறுத்துக் கொள்ளுங்கள் அப்பா. உண்மையில் என் கடை முதலாளி ராஜா என்ற ஒரு இளைஞர். ராணி, அம்மா ராணி, நான் எதற்காக இத்தனை நாள் பயந்தேனோ அது நடந்தே விட்டது. அப்பா, அணைக்கட்டு வெள்ளத்திலே மிதந்து விட்டது.
பாதுகாப்பு வேறு பருவக்காற்றிலே பறந்து விட்டதம்மா. நான் என்னப்பா தவறு செய்து விட்டேன்? கல்யாணம் செய்து கொள்ள நினைத்தது தவறா அப்பா? அது எப்படி தவறாக முடியும்? உன்னை எப்படி நினைக்க விட்டது என் தவறல்லவா? ஏனப்பா மூடி மூடி பேசுகிறீர்கள்? மனதை திறந்து சொல்லுங்கள் அப்பா. நான் செய்தது தவறுதானா? மனதை திறக்க வேண்டிய அவசியமில்லை. என் பெட்டியை திறந்தாலே போதும். இந்த அந்த பெட்டியை தர போம்மா. போ. திறந்தையாம்மா? அந்த பெட்டிக்குள்ளேயே ஒரு சின்ன பெட்டி இருக்கும், அதை எடு. இதோ. என்னடே ஏன் கொடுக்கிற? என் செல்வ மகளே, நீயே திறந்து பார். என்னப்பா இது? யார் இந்த குழந்தைகள்? கழுத்திலே மாலை போட்டுக்கொண்டு. கல்யாணம் அம்மா, கல்யாணம். அதில் இருக்கிற ஆண் குழந்தைதான் உன் அத்தான் பாஸ்கரன். குழந்தையிலேயே செத்துட்டார்னு சொல்லுவீங்களே, அவராப்பா? ஆமாம், பால்ய விவாகம் முடிந்த பிறகுதான் பாஸ்கரன் செத்தான். பக்கத்தில் இருக்கிற பெண் குழந்தை யாருன்னு தெரியுறதா? யாரப்பா? தெரியலையா? நீதாம்மா. அப்பா! விதவை அம்மா, விதவை. பாலு விதவை. விதவையா? அப்பா, பின்னோக்கி வளர்ந்த என் ஆசைக்கோட்டையை ஒரு நொடியில் தகர்த்து தூளாக்கி விட்டீர்களே அப்பா. அரும்பு பிராயத்திலே என் வாழ்வை அழித்து விட்டு சாரற்ற சக்கையாக இந்த சடலத்தை ஏனப்பா உலவ விட்டீர்கள்? அரியா பருவத்திலே கல்யாணம். தாலி கட்டியவன் இறந்து போன நேரத்தில் நான் தவழ்ந்து கொண்டிருந்தேன். அதற்கு தண்டனை இப்போதா? சரிதானா அப்பா இந்த தீர்ப்பு? போதும் ராணி, என் மனதை குழப்பாதே. எப்படியோ பழி வந்து சேர்ந்து விட்டது என் குடும்பத்துக்கு. இனி ஜன்ம ஜன்மத்துக்கும் இந்த பழி மாறாது. அப்பா! இந்த அப்பன் உனக்கு வேண்டுமானால் உன் மனதில் உள்ள கல்யாண ஆசையை விட்டுவிடு. விட்டு கன்னிப்பெண்ணாகவே வாழ். அப்படியானா என் காதல் கனவுதானா? நீ விதவை என்று தெரிந்தால் நீ யாரை காதலிக்கிறாயோ அவன் கூட உன்னை வெறுத்து விடுவான். வெறுக்க மாட்டாரப்பா. நீங்கள் சம்மதித்தால் போதும். என் செவன் கூட சம்மதிக்கார். அப்பா!